நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், பாவம் அம்மிதான் கொண்டிருக்கா, போகிற வழியிலே வந்துருச்சு. நான் அதைத்தான் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், வந்துருச்சு. வா காமிக்கிறோம். இல்லை இங்கே தான் வா நான் கூப்பிட்டு போகிறேன், கை தாங்க கூப்பிட்டு போகிறேன். ரொம்பவே டயர்டாக இருக்கா. எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடலாம் வரதுக்குள்ளே அப்படின்னு பார்த்தேன், அதுக்குள்ளே வந்துருச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனா மூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2024. இந்த வீடியோ வந்து மார்னிங் வந்திருக்க வேண்டிய வீடியோ, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி லேட்டாக வருது. சாரி ஃபார் லேட் விஷஸ். அம்மு எங்கன்னா அம்மு வந்து அங்கே படுத்துட்ருக்கா, அவங்க பெட்ஷீட்டில் அம்மு தான் படுத்துட்ருக்கா. இது அவளுக்கான சர்ப்ரைஸ் தான். ஏன்னா அவளுக்கு ரொம்பவே முடியல, உடம்பு சரியில்லை, அதனால் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கா. சரி, அந்த டைமில் வந்து நம்ம இதை சர்ப்ரைஸாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாங்கி தர போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வீடியோவில் போக போக தெரியும். ரொம்ப நாளாக கேட்டிருந்த ஒரு விஷயம், ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி அவளுக்கு கிடைக்க போகுது. அதுவும் இந்த அவங்க படுத்துட்ருக்கா இல்லையா, நான் சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்க, அந்த இடத்துல படுத்துட்ருக்கா. அதே வந்து இப்போ வேறு மாதிரி மாறப்போகுது. அதை நான் ஃபுல்லாக இப்போ வீடியோவில் காமிக்கிறேன். சுத்தமாகவே முடியல, இந்த ஃபீவரில் காய்ச்சல் என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரில. அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரில. நானுமே இப்போ கூட சேர்ந்து தூங்கிட்டேன் மார்னிங். இப்போ வந்து ஆஃப்டர்நூன் கரெக்டாக ஒரு 2 o'clock நான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மார்னிங் அவள் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு இது பண்ணுறது தான் நானும் அவள் கூட சேர்ந்து படுத்தேன், நானும் தூங்கிட்டேன். மார்னிங் நாங்கள் எதுவுமே பண்ணல. நான் வந்து ரெடி ஆகிட்டேன், வீடியோலாம் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். ஆனால் அவனால் சுத்தமாக நம்மளை குளிச்சுட்டு வந்து ரொம்ப தலைவலிக்குன்னு சொல்லி படுத்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் ஊருக்கு போயிட்டு இருந்தோம். பனியிலேயே ட்ராவல் பண்ணதுனால காதெல்லாம் பனி போய் அடைச்சி ஃபஸ்ட்டு சளி பிடிச்சி அப்புறம் காய்ச்சல் வந்துடுச்சு. இன்றைக்கி ஈவினிங் தான் ஹாஸ்பிட்டல் போகலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்போ ஒரு கடைக்கு போக போகிறேன். அவள் ஆசைப்பட்டது, அவன் நினச்சிட்டு இருந்தது இன்றைக்கி நான் வாங்க போகிறேன். சுப்பிரமணியம் வேறு அவளை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கான். நம்ம போய் அவனை வெளியே வேறு எடுத்துகிட்டு வரணும். கதவை திறந்து அவன் விட்டான், உள்ளேருந்து பேசினா அவன் எந்திரிச்சிருவா. இப்போ எப்படி அவன் எந்திரிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம கடைக்கு போயிடலாம். அது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நம்ம இப்போ அந்த கடைக்கு வந்துவிட்டோம். இது வந்து நியூ இயர் சர்ப்ரைஸ். நீங்கள் எப்படியும் பேக் கேமரா வீடியோ எடுக்கும்போது நீங்கள் அம்மாவுக்காக தான் எடுக்கிறாங்க, நீங்கள் வந்து சர்ப்ரைஸ்லாம் கிடையாது அவங்கள தான் எடுக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. அதனால தான் கேமராமேனை கையோட பிடிச்சிட்டு வந்துட்டேன். மனுஷன் குளிச்சுட்டு இருந்தார், குளிச்சுட்டு கிளம்பினோடனே பிடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கடைக்குள்ளே போயிடுவோம். வீட்டு பக்கத்துலேயே இருக்குது நம்மளுக்கு எல்லா கடையும், அதனால பிரச்சனைகள் அலைய வேண்டியது இல்லை. ஏன் ப்ரோ போயிட்டு, ஆனால் ஆல்ரெடி இந்த கடையில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், காம்போ அது இதுன்னு என்னமோ கேட்டுச்சுருந்தா காம்போ போகிற அளவுக்கு நம்ம வீட்டில் இப்போ இட வசதி இல்லை, வீடு இன்னும் கட்டி முடிக்கல ஃபுல்லாக. சரி வாங்க நம்ம போயிட்டு என்ன கட்டில் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். உள்ளே போகலாம். கட்டில் பார்க்கலாம், ஆனால் நிறைய கட்டில் நாங்கள் பார்த்துட்டு போயிட்டோம். பார்த்துட்டு போனது தவிர மற்ற வேற ஒரு கட்டில் போகலாம். பெரிய கட்டில் எடுத்தால் போடுறதுக்கு நம்ம வீட்டில் இடம் இல்லை. கட்டிலாமா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, கட்டிடுவோம். கட்டலாம் முன்னாடி கட்டினதுக்கு அப்புறம் இருக்கும். என்னன்னா கட்டலாம் மட்டும் வீடியோ இருக்கும். இன்ஸ்டாகிராம், யூடியூப். இந்த கட்டில் வந்துட்டு இதுதான் பெருசு. காம்போவில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் இது நம்ம வாங்கல. காம்போவில் ஆல்ரெடி இருக்க பொருள் எல்லாமே வீட்லேயே இருக்கா, அதனால் அந்த காம்போ வேணாம்னு சொல்லிட்டு இதான் பார்த்துருக்கோம். இதை மட்டும் கரெக்டாக காமிச்சிருக்கேன் ப்ரோ. இந்த கட்டில் தான், பட்டு பெட்டு வாங்கல, கட்டில் மட்டும் வாங்கலான்னு இருக்கோம். 2 பேர் தான் நம்ம படுக்க போகிறோம். இதில் எடுத்தோம் அப்படின்னா ஃபேமிலியாக இருந்தால் கரெக்டு, குழந்தை இருந்தால் நம்மளுக்கு தான் குழந்தை இல்லையே, அதனால் அந்த கட்டில் எடுக்கலான்னு சொல்லிட்டு இதுதான் சர்ப்ரைஸ் பண்ண போகிற கட்டில். கலர்ஸ் பார்த்தோம், இந்த கலர் நல்லா இருக்குது, டிசைனும் நல்லா இருந்துச்சு, அதனால் இதே எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு. நம்மளுக்கு பெரிய வீடாக இருந்தால் கூட நல்லா பெரிய கட்டில் வாங்கி போட்டுடலாம் செட்டோட. ஆனால் சின்ன வீடாக இருக்கனால இதுதான் என்னால் முடிஞ்சுது. மேடம் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த கட்டில் வந்ததுக்கப்புறம் இதில் தான் தூங்குவாங்க. ஏன் ப்ரோ? அந்த கட்டில் தான் இப்போ புக் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாளாக கேட்டே இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி வாங்கி கொடுத்துடலாம். நியூ இயர் சர்ப்ரைஸாக இதுதான், இந்த கட்டில் தான் நியூ இயர் சர்ப்ரைஸ் இன்றைக்கி அவளுக்கு. இதென்ன ப்ரோ? இதான். அப்புறம் இன்னொன்று ப்ரோ, நீங்கள் காமிங்க. இன்னொன்று, நான் ஐஃபோன் வாங்கின வீடியோக்கு வந்து ஐஃபோன் வாங்குறதுக்கு பதில் கோல்டு வாங்கிக்கலாம், அது வாங்கிக்கலாம், இது வாங்கிக்கலாம்னு சொன்னீங்க. எங்களுக்கு எது தேவையோ அதை தான் நாங்கள் வாங்க முடியும். அதுக்கு ஒரு வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கேன், அந்த வீடியோ நான் போடும்போது சொல்கிறேன். இப்போவுமே இதுக்கே வந்து எதாவது சொல்லுவீங்க, இது வந்து அனாவசிய பொருள் கிடையாது, அத்தியாவசிய பொருள் தான். தூங்குறதுக்கு வீட்டில் கீழே பெட்டு போட்டுருக்கேன்ல, ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அதனால் வந்து இது எங்களுக்கு தேவையான பொருள் தான், அதனால் வாங்கிக்கிறோம். சரி ஓகே, நம்ம போயிட்டு பில்லெல்லாம் பே பண்ணிட்டு அப்புறமா வீடியோ போகிறேன். கைஸ், நம்ம எல்லாமே புக் பண்ணிட்டோம், பேமெண்ட்டில் பண்ணியாச்சு. பேமெண்ட் பண்ணுறது ஏன் காட்டல அப்படின்னா, அது எவ்வளோ பேமெண்ட் என்னங்கிறது நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா பண்ணாமே கண்டபடி பேசுவீங்க, பண்ணிட்டு அப்படின்னா ரொம்ப பேசுவீங்க. அதனால் வந்துட்டு பேமெண்ட்லாம் நான் முடிஞ்சால் வீடியோ எண்டில் சொல்கிறேன்.
கட்டில் வாங்குறதுலாம் ஒரு சர்ப்ரைஸானு கேட்பீங்க. அது நாங்கள் கட்டில் வந்து கீழே பெட்டு வந்து கீழே போட்டு இது பண்ணி அவள் டெய்லி காலையில் கூட்டும்போது வந்து எடுத்து வச்சு கூட்டிகிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நிறைய வாட்டி என்கிட்ட ஓப்பனாகவே கேட்டான், கட்டில் வந்து வேணும், கட்டில் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதான் இன்றைக்கி உடம்பு சரியில்லாம வேறு படுத்துட்டு இருக்காளா, இன்றைக்கி கொஞ்சம் சேஃப்டியாக தூங்கட்டுமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கே கட்டில் வாங்கலாம். அதுவும் நம்ம நியூ இயர் சர்ப்ரைஸாக ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்கணும், நம்ம வந்து கட்டில் வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதே புக் பண்ணியாச்சு. ஒரு 4 மணிக்கு வந்துட்டு கொடுத்துருவாங்களா, மணி 2:30 ஆச்சு. 4 மணிக்கெலாம் எந்திரிக்காமல் இருந்தால் சரி, எந்திரிச்சாலும் பரவாயில்ல, திடீர்னு வந்தோடனே அது சர்ப்ரைஸாக இருக்கும்ல. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு மற்றதெல்லாம் பேசலாம். சர்ப்ரைஸ் பண்ணும்போது மேடம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ எந்திரிச்சிருக்காளன்னு தெரில, நான் இவரை கூப்பிட்ற காரணம் தான் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் உண்மையாக்கிட்டு அவரை கூப்பிட்டு வந்துட்டேன். சரி வாங்க போகலாம், அவரை போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. கைஸ் கட்டில் வந்து இன்னுமே வரல, மணி 4:30 ஆயிடுச்சு. இப்போ தான் கால் பண்ணி கேட்டேன், சாப்பிட்டு வந்து அவங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சாமா, அதனால் இப்போ தான் கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. வந்துட்டுருக்கு. இவ்வளோ பார்த்தீங்கன்னா உள்ளே படுக்க சொல்லிட்டேன். நாங்கள் எப்பவும் ரெகுலராக யூஸ் பண்ணுற பெட்ரூம்லேருந்து படுக்க சொல்லிட்டேன். ஏன்னா வெளியேங்கிறதுனால கதவு சாத்தி வச்சிருக்க வேண்டியதாக இருக்குது. கதவு திறந்துச்சுன்னா சுப்பிரமணி உள்ளே வந்துடுறான். இப்போயுமே உள்ளே தான் அவன் கூட தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். சுப்பிரமணி உள்ளே வந்துடுவான். அப்படி இல்லைனா டஸ்ட் அதிகமாக அடிக்கும்னு சொல்லிட்டு உள்ளே படுக்க வச்சிட்டேன். அவளுக்கு இன்னுமே தெரியாது, தூங்கிட்டு இருக்கா டயரில். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தான். நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். அதுக்குள்ளே கட்டில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, வீட்டில் யாரும் இல்லையா, அதனால் வாங்கி வச்சுட்டு போயிடலாமல் தான் கட்டில் இனிமேல் வரல. சரி ஓகே, நம்ம ஒரு ஈவினிங் டைம் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். ஏன்னா இப்போ போனாலுமே டாக்டர் வந்து இருக்க மாட்டாங்க. சும்மா நர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க டாக்டர் வந்ததுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம டேரெக்டாக டாக்டர் வந்ததுக்கப்புறமே போய்க்கலாம்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்து இப்போ நான் படுக்க வச்சுருக்கேன். தூங்கிட்டு இருக்கான் நல்லா. கட்டில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. வரட்டும், வந்தால் நம்ம எங்கே போட போகிறோம்னா இந்த ரூமில் தான் போட போகிறோம். ஆக்சுவலாக அது ஏன் அப்படின்னா சொல்கிறேன், ஃப்யூச்சரில் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேர் ரூம் டூர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக நான் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக நிறைய அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து சீக்கிரமாக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு சீக்கிரமாக போட்டுறோம். கட்டில் எங்கே வைக்க போகிறோம், என்ன பொசிஷனில் வைக்க போகிறோம் எல்லாமே வீடியோவில் பாருங்கள். தூங்கிட்டு இருக்கா. நான் பேசுகிறது அவளுக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கேருந்து அந்த ரூமுக்குள்ளே அவ்வளோ கேட்காது. கட்டி பேசினா தான் கேட்கும், இல்லைனா அங்கே போய் உள்ளே போய் பேசினா தான் கேட்கும். அதான் வெளியே நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். கட்டில் வந்தோடனே காமிக்கிறேன். அதை எப்படியும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதெல்லாம் ஃபேஸில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்பவே முடியாமல் படுத்துட்ருக்கா. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கும் ஆசையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் கட்டில் வரக்கு வந்து ரொம்பவே லேட் ஆகுது. அப்பாக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், ஒரு வேளை கட்டில் வந்துச்சு அப்படின்னா வாங்கி ஃபிட் பண்ணி வச்சுருங்க. அதை அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தயவு செஞ்சு எங்களுக்கு இடையிலேயே ஃபோன் பண்ணிடுறீங்க, ஃபிட் பண்ணி வச்சுருங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அம்மா வந்து ரொம்பவே முடியல, சுத்தமாக நடுங்கிட்டே இருக்கா. அதனால நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ அம்மா எடுத்து விட்டேன். அவள் துணி மாற்றிட்டு இருக்கா. நாங்கள் அப்படியே வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பிப்போம். அதுக்குள்ளே கட்டில் வராமல் இருக்கணும் எண்ணிக்கிறேன். கட்டில் வராமல் இருக்கணும். நான் போகிற வழிக்கு வந்துச்சு அப்படின்னா யாருக்கு என்ன நம்ம ஏரியாக்குள்ளே போகுது அப்படி இப்படின்னு நோண்டி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான். நான் அதை சமாளிச்சிருவேன் எப்படியாச்சும். வீட்டு கட்டுக்குள்ளே போகிறத மட்டும் பார்த்தா அவ்வளோதான். ஏன்னா வீட்டு கட்டில் வந்து ஃபஸ்ட்டு வீடு நம்ம வீடியோ தான் இருக்கும், அதனால் கண்டுபிடிச்சிருவான். அதுக்குள்ளே நான் கிளப்பி கூப்பிட்டு போகணும். நம்ம வந்து இப்போ கிளம்பிட்டு இருக்கேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ரொம்பவே முடியல பார்க்குறேங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டாக்டர் வரக்கு லேட் ஆகும். இப்போ போனால் எப்படியும் நர்ஸு தான் இருப்பாங்க. இப்போ செக் பண்ணி என்ன பண்ண போகணும்னு தெரியல. பரவாயில்ல, வெயிட் பண்ணி அங்கே வந்து இது பண்ணிக்குவோம். சரி ஓகே, நான் அவளை கூப்பிட்டு போயிட்டு ரிட்டன் வரும்போது தான் ஒருவேளை கட்டில் இருந்துச்சு அப்படின்னா சர்ப்ரைஸ் ஆவா. அப்படி இல்லைனா வந்ததுக்கப்புறம் கொண்டு வந்து மாட்டினாங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிரும். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 2:30 மணிக்கு புக் பண்ண கட்டில் 4:45 5 மணி ஆயிடுச்சுன்னு வரவே இல்லை. சரி வாங்க போயிட்டு வந்து அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், பாவம் அமைதியாக கொண்டிருக்கா. போகிற வழியிலே வந்துருச்சு. நான் அதைத்தான் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், வந்துருச்சு. வா காமிக்கிறோம். இல்லை இங்கே தான் வா. நான் கூப்பிட்டு போகிறேன், கை தாங்க கூப்பிட்டு போகிறேன். ரொம்பவே டயர்டாக இருக்கான். எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடலாம் வரதுக்குள்ளே அப்படின்னு பார்த்தேன். அதுக்குள்ளே வந்துருச்சு. யார்கிட்டையுமே சொல்ல வேணாம்னு சொன்னேன். அங்கே வராது ஒரு பெரிய மனுஷர், அவர் தான் வாங்கி வைக்க சொன்னேன். அதுக்குள்ளே வந்துருச்சு. வா இங்கே தான் இருக்க வண்டி, வா. காலையிலேருந்து டயர்டாகவே படுத்துட்டு இருந்தியா? அதான் நீ படுக்கிறதுக்கு ஒரு இது வாங்கிட்டேன். அங்கே மேலே இருக்கிறது கட்டில் கீழே படுத்து டயர்டில் எழுந்திரிச்சிருந்தீங்கள, அதான் ஒரு கட்டிலே வாங்கிட்டு வந்துட்டேன். கேட்டே இருந்தேன் ரொம்ப நாளா. இல்லை நீ எந்த ஆக்சுவலாக ஒரு லேட்டாக வருவாருன்னு நினச்சேன். உன்னை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடலாம். சிரிப்பா இருக்கு எங்க இனி ஜாலியாக படுத்துக்கலாம் மேலே. பாவம் காலையிலேருந்து டயரில் கீழேயே படுத்து எந்திரிக்க முடியாமல் படுத்துட்டு இருந்தான். கஷ்டமாக இருக்கும் ஒரு மாதிரி. அதான் நீ கூட காம்போல கேட்டுருந்தே இல்லை,
அது காம்போ இல்லாமல் ஒரு கட்டில் மட்டும் வாங்கி தந்திருக்கேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நான் உள்ளண்ணா அங்கே அப்பா இருப்பார் பாருங்க முன்னாடி. கூப்பிட்டு போமா அப்படியே. சொல்ல முடியாது. நான் அவங்க முன்னாடியே சொல்லிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சொல்ல மாட்டேன். ஏதாவது சொன்னால் ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி ஓகே நம்ம போய் கட்டில் ஃபிட் பண்ணோம். ஹாப்பியா திருட்டுத்தனமாக வாங்கி உள்ளே வச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். அட்லீஸ்ட் நீ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பினா கூட நான் போயிருக்கலாம். அப்பா வாங்கி வச்சிருப்பாரு. ரிட்டன் வரும்போது வந்து அப்படியே சர்ப்ரைஸாக உள்ளே காமிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாமே போயிடுச்சு. நான் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்டேன் எனக்கு வேணும் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். 2 வாரமாக கேட்டிருக்க. இந்த பெட்டு கீழே இருந்து தூக்கி போட்டு கூட்டுறக்கே டயர்டாக இருக்குன்னு கேட்டே இருந்தா ரொம்ப நாளா. அது வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி புதுசாக ஒரு டைம் கேட்டேன் வாங்கிக்கலாம் சொன்னான். பொறுமையாக வாங்கிக்கலாம் வீடு ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். எப்படி வாங்கி தர மாட்டாங்க அப்படின்னு சிவன் வேற ஒருத்தன் இந்த புழுக்கு என் வீட்டில் இருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் நம்மளை போட்டு. ஹாப்பியா இப்போ இல்லை சுத்தமாக உடம்பு சரியில்லை மேடமுக்கு. இல்லைன்னா என்ன குதிச்சு ஆட்டம் போட்டு கட்டில் அவங்களே தூக்கிட்டு போயிருப்பாங்க வீட்டுக்கு. பாவம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. நாங்கள் ஓகே ஓகே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறோம். அப்புறம் வந்து கட்டில் எப்படி இருக்குது உள்ளே ஃபிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன், வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இந்த நியூ இயருக்கு வந்து நான் அம்மா கொடுத்த சர்ப்ரைஸு. பாவம் ரொம்ப டயர்டாக படுத்துட்டு இருந்தேன். அது வேறு எனக்கு ஒரு சங்கடமாக இருந்துச்சு. வேறு ஒன்று பண்ணலான் இருந்தேன், அதுவும் இருக்குது. அதை நான் அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸாக பண்ணுறேன், காமிக்கிறேன். அதெல்லாம் இன்னும் இருக்குது. இன்னொரு 13 நாள் தான் இருக்குது அம்மா பர்த்டேக்கு. யார் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? போயிட்டு வந்துட்டு நாங்கள் உள்ள கட்டில் வந்து காமிக்கிறோம். வாங்கலாம் கைஸ். ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ தான் வந்தோம். ஹாஸ்பிட்டல் போனதுக்கு இது ஜூஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏதோ எனர்ஜி ட்ரிங்க்னு நினைக்கிறது. இவ்வளோ குடிக்க சொல்லியிருக்காங்க. டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைனலாக இதுதான் அவங்களுக்கு பண்ண சர்ப்ரைஸு. மார்னிங் இருந்து மேடம் வந்து அந்த இடத்துல கீழே தூங்கிட்டு இருந்தாங்க. பாவம் ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. அதுவும் ரொம்ப நாளாக கேட்டே இருந்தான். நல்ல வேலை வீட்டில் எல்லாருமே கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணாங்க. தயவு செஞ்சு யாருமே வந்து என்கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மாவும் கடைசி வரைக்கும் சொல்லலை. அப்பாவும் இங்கேருந்து ஏதாவது உளறிடும்னு சொல்லிட்டு அவர் ரோட்டுக்கு போயிட்டார். அவர் போய் முன்னாடி நின்றுட்டார். நான் அதுக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அப்பா தயவு செஞ்சு வந்துச்சுன்னா வாங்கி வச்சுரு, நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுவேன். வந்து பார்க்கும்போது இந்த கட்டில் பார்த்து அவர் சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே அவங்க கால் பண்ணி வரேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் மிஸ்டேக் தான். ஆனால் கால் பண்ணி எப்போ வருவீங்கன்னு கேட்டேன். அதனால் சீக்கிரம் கொண்டு வந்துட்டாங்க அவங்க. ஹாஸ்பிட்டல் போயிடுவோம், வந்தோடனே சர்ப்ரைஸாக இருக்கும். அம்மாவும் கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணிட்டாங்க. கடைசியாக வந்துட்டு வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துருச்சு, வந்ததுக்கப்புறம் சொல்லாமையாக இருக்க முடியும். அவங்களும் வந்துட்டு வா உங்கள் சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு இவ்வளோ கூப்பிட்டுருந்தாங்க. பிடிச்சிருக்கா? எப்படியோ அவர் ரொம்ப நாளாக கேட்டே இருந்தா. என்ன ஒரு மிஸ்டேக்னால் நாங்கள் இந்த ஃபோட்டோவை சென்ட்ரு ஹோமாக பார்த்து அடித்ததுனால இந்த கட்டில் ஒரு 4 அடிக்கு மேலே இருக்குது. அதனால் கரெக்டாக அதுலேயே ஃபிட் ஆயிடுச்சு. அந்த ஃபோட்டோவை மட்டும் கொஞ்சம் மாற்றி அந்த பக்கம் தள்ளி வைக்கணும். அந்த பக்கம் இன்னும் கேப் இருக்கு நிறையா, அந்த பக்கம் வைக்கணும். பிடிச்சிருந்துச்சுல கட்டில்? சாட்டிஸ்ஃபைடா? இனிமேல் மேடம் ஜாலியாக அதில் படுத்துக்குவாங்க. மேலே கூட்டுறது கொஞ்சம் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். குமிஞ்சு எடுத்து மேலே போட்டு. ஆக்சுவலாக எனக்கு பெட்டு பூசுவாங்களே, பெட்டு வந்து அதே பெட்டு தான் எங்களோடது. வாங்கியிருந்தால் அது ஒரு வேஸ்ட்டான செலவாக இருந்திருக்கும். ஏன்னா இதுவே செலவு, அது வேஸ்ட்டான செலவாக இருந்திருக்கும். ஆல்ரெடி நம்மகிட்ட பெட்டு வந்து அந்த பெட்டு அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு இந்த கட்டிலுக்கு. டேய் இது வேற ஒருத்தன் இந்த சுப்பிரமணியம் வச்சுட்டு நம்மளால் தாங்க முடியலங்க. அமைதியாகப்படு. ஓகே கைஸ், இந்த வீடியோ தான் முடிய போகுது. நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். உடம்பு சரியில்லை, அதனால் காலையில் எதுவுமே பேசல, வீடியோலேயே எதுவும் பேசல. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாய்.